ஓகே, ஒரு வாரம் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஆக்சுவலாக எனக்கு ஆப்டிடியூட் கிளாஸ் இருக்க வேண்டியது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் டைம் சேஞ்சஸ்னால மறுபடியும் நீங்கள் என்னையவே பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் பார்க்க வேண்டிய கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. டாபிக் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகேவா, அதாவது நம்மளோட ஊராட்சி மன்ற அலுவலகம், அதை பற்றி நம்மளோட லோக்கல் கவர்மெண்ட் எப்படி இருக்குது, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எப்படி இருக்குது, பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு ஒரு டாபிக் நீங்கள் சிலபஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சிலபஸ் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், பாலிட்டி கிளாஸ் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். சிலபஸை நான் டிசிஃபர் பண்ணியிருப்பேன், இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு. அதில் ஒரு டாபிக் நான் சொல்லியிருப்பேன், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, என்னோடய நேம் வந்து கௌதம். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு காலமாக, இப்போ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் நம்ம சிலபஸில் இருக்கிறது வந்து 1950 நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய டேர்ம். இது வரலாற்றில் எப்போலேருந்து இது இருக்குது, இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுங்கிறது எப்போலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஊராட்சி அந்தந்த ஊருக்குள்ளே அவங்களே நிர்வகிச்சுக்குவாங்க. ஓகேவா, அப்படிங்கிறது எந்த காலத்துலேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் சோலாஸ், அதாவது சோழ பேரரசு இருக்குல்ல, அவங்களுடைய காலங்கள்லேயே இருந்திருக்கு. அதுக்கு சான்றாக தான் குடவோலை திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். அதை நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், உத்திரமேரூர் கல்வெட்டுகளில் இதை பற்றிய குறிப்புகள் இருக்குது. ஸோ பண்டைய காலங்களில் இருந்தே வந்து நம்மளோட லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடிவல் பீரியடில் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபியூடல் சிஸ்டம், அதாவது நிலப்பிரபு முறை. ஒரு லேண்டை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவங்க ஆர்மியை ஒருத்தவங்க வச்சுக்குவாங்க. ஸோ அந்த ஆர்மியை, அந்த லேண்ட் வச்சுருக்கவங்க கீழே பெசன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த முறை வந்ததுக்கப்புறம், இந்த ஹையரார்கி வைஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அந்த செல்ஃப் கவர்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு மிடிவல் பீரியடில். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில், 19th செஞ்சுரினா 1800 1899 வரைக்கும், அதில் லேட்டர் பார்ட் ஆஃப் 19th செஞ்சுரி. ஓகேவா, 1882 லார்ட் ரிப்பன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவை ஆண்டு கொண்டு இருந்தப்போ இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ங்கிறத மறுபடியும் கொண்டு வராரு. அதோட ரெசல்யூஷன் பேர் தான் லார்ட் ரிப்பன்ஸ் ரெசல்யூஷன் ஆஃப் 1882. கொஞ்சம் முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் கொண்டு வராரு. எது கொண்டு வராருன்னா நம்ம நல்லதுக்காக கொண்டு வராருன்னு கேட்டால் கிடையாது, பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக கொண்டு வராரு. இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டே ஏன் அப்படின்னு வரணும்னா, இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு, ஓகேவா, பல மொழிகள் பல கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து நீங்கள் கிராஸ் ரூட் லெவலில் இருந்து உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஒழுங்காக பண்ணால் தான் முழுக்க வந்து நம்மளால் ஒரு நல்ல ஒரு நாட்டை உருவாக்க முடியும். இதை தான் காந்தி சொல்லியிருப்பார், இந்தியாவின் எதிர்காலம் கிராமங்களில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ஒரு கிராமம் நிறையா கிராமங்கள் சேர்ந்தது ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கும், நிறையா டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது ஒரு ஸ்டேட், நிறையா ஸ்டேட் சேர்ந்தது தான் நம்மளோட இந்தியா. ஸோ டீசென்ட்ரலைசேஷன் ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதாவது உங்களுடைய அத்தாரிட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கடைசியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கணும், அவங்கள நிர்வகிக்கணும், அதான் உண்மையான டெமோக்ரஸி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரதுக்கு பேர் தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ லார்ட் ரிப்பன் வந்து இது 1882 ஆஃப்டர் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு 1882 விசேஷமாக கொண்டு வந்தார். அவர் வந்து பிரிட்டிஷோட கன்வீனியன்ஸ்க்காக கொண்டு வந்தாரே தவிர ஒரு நமக்கு நல்லது பண்ணணும், இந்தியர்களுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிற கன்வீனியன்ஸ்க்காக கொண்டு வரல. ஓகே, பியூர்லி ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் யார் அப்படின்னு கேட்டால் லார்ட் ரிப்பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட அத்தாட்சிகள், அதாவது சான்றுகள் வந்து சுதந்திரத்திற்கு முன் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் எந்த இதிலலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், குடவோலை முறை, அப்புறம் இம்பீரியல் சோலாஸ். ஓகேவா, இவ்வளோ தான் இந்த விஷயம்லாம். ஸோ இது புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம பேசிக் ஆஃப் கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஃபைன், ஓகே. ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? சும்மா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்ன கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கீழே அது வருது, அந்த மாதிரி ஏதாவது பேசிக் தெரியுமா? ஆல்ரெடி பாலிட்டி படிச்சுட்டு இருக்கவங்க இருப்பீங்க, சும்மாவாச்சும் பரட்டி பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா நானே போன கிளாஸில் சொல்லியிருப்பேன் எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கீழே அது வருது, எந்த சட்ட திருத்தத்தின் கீழே அது வருது. எனி ஐடியாஸ்? ஓகே, 73 and 74, சூப்பர். ஓகே, ஃபைன். ஸோ இந்தியா வந்து சுதந்திரம் அடையுது 1947 சுதந்திரம் அடையுது. 1950 நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து நடைமுறை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்கீம் உருவாக்குறாங்க. ஓகேவா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952லையும், நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் தேசிய விரிவாக்க பணிகள் 1953லையும் உருவாக்குறாங்க.
இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்லை. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னா என்ன, நேஷனல் எலெக்ஷன் சர்வீஸ் எதுக்காங்கிற டீட்டெயிலாம் உங்களுக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் நேஷனல் எலெக்ஷன் சர்வீஸ்னால் இந்த ரோடு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னா ஒரு குழுவாக இருந்து குளங்கள் வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. 52, 53 ஓகே, இயர்ஸும் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 1957 ஒரு குழு உருவாக்குறாங்க. அந்த குழுவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ப்ரோக்ராம் இருக்குங்க இல்லையா, இது எப்படி செயல்பட்டுருக்கு, இது வரைக்கும் ஒழுங்காக தான் செயல்படுதா, அதுலேருந்து ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. யாரோட தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மெஹ்தா அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. அவர் அதை வந்து பார்த்துட்டு ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு இது சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, போதுமான அரசு இயந்திரங்கள் இல்லை. ஓகேவா, அரசு இயந்திரங்கள்லாம் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறேன், தேவையான ஒரு ஆஃபீஸோ இல்லை அதுக்குன்னு செயல்படுத்துறதுக்கான ஒரு ஸ்டாஃப்ஸோ நம்மள்கிட்ட இல்லை. அப்போ அவர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன கொண்டு வராருன்னா சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாரு. பல்வந்த் ராய் மெஹ்தா வந்து சில இது கொடுக்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது, பல்வந்த் ராய் மெஹ்தா தான் முதல்ல சொல்கிறாருன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்தை கொண்டு வாங்க. ஓகேவா, 3 அடுக்கு முறை, 3 டயர் சிஸ்டம் கொண்டு வாங்க அப்படின்றாரு. அந்த 3 டயர் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் லெவலில் வில்லேஜ் பஞ்சாயத்து, நடுநிலை சென்ட்ரலில் வந்து பஞ்சாயத்து சமிதி, ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜில்லா பரிஷத் அப்படின்னு கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. ஸோ 3 டயர். ஸோ வில்லேஜ் லெவலில் கிராம் சபா, இன்டர்மீடியேட் நடு மீடியேட்டில் என்ன இருக்குது, சமிதி இருக்குது. ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜில்லா பரிஷத் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பஞ்சாயத்து சமிதி இருக்குல்ல, இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் பாடி, ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடியவங்க அவங்களா இருக்கணும். இந்த ஜில்லா பரிஷத் வந்து ஒரு அட்வைசரியாவோ ஒரு கோஆர்டினேட்டிங் சூப்பர்வைசர் பாடியாக இருந்தால் போதும். இன்டர்மீடியட் லெவலில் இருக்கக்கூடிய இந்த சமிதி தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பஞ்சாயத்தில் ரோடெல்லாம் போடுவாங்க, நம்ம நேஷனல் ஹைவேஸை தாண்டி உங்கள் ஊருக்குள்ள போடுற ரோடெல்லாம் கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலில் இருக்கும்னா பஞ்சாயத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதே மாதிரி ஓகே, அது அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி உருவாக்குறது, அவங்க செய்கிறது அவங்களா இருக்கணும், அவங்க செய்கிறத கண்காணிக்கிறது வந்து ஜில்லா பரிஷத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி. லாஸ்ட்டாக நடந்த, இப்போ 2019 எண்டில் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் எவ்வளோ பேர் நீங்கள் ஓட் பண்ணியிருக்கீங்க? அந்த ஃபஸ்ட்டு போல் போட முடியுமா? ஸோ இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் ஒரு போல் இருக்கும். யாரெல்லாம் ஓட் பண்ணீங்க, பண்ணலை, இல்லை என்கிட்ட ஓட்டர் ஐடியா இல்லை அப்படிங்கிறவங்க குயிக்கா. ஓகே ஃபைன், போல் க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஓகே, 25 பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க, 24 பேர் ஓட் பண்ணலை. ஸோ எவ்வளோ ஓட் பண்ணிருந்தீங்க அந்த எலெக்ஷன் பூத்துக்குள்ளே போனோன்னே? நோ எலெக்ஷன் இன் அவர் ஏரியா. ஓகே ஃபைன், கொஞ்சம் பேரோட ஏரியாவில் எலெக்ஷன் நடக்கலாமா? 27 டிஸ்ட்ரிக்ட் நடந்துச்சு, கொஞ்சம் பேருக்கு நடக்கலை. ஃபைன், ஓட் பண்ணவங்க சொல்லுங்கள், நீங்கள் உள்ளே போய் எத்தனை பேலட் பேப்பரில், அதாவது எத்தனை இடத்துல நீங்கள் பேலட் பேப்பர் இது பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன். 3. ஓகே, எஸ், 4 பிளேசஸ். ஓகேவா, 4 பிளேசஸில் நம்ம ஓட் பண்ணியிருப்போம். இது வந்து பல்வந்த் ராய் சொன்னது வந்து இந்த சிஸ்டம் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் கிட்டத்தட்ட தான் ஃபாலோ பண்ணுறோம். நேம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட். ஓகேவா, சமிதிக்கு பதிலாக நம்ம பஞ்சாயத்து யூனியன் வச்சுருக்கோம், வில்லேஜ் பஞ்சாயத், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து நம்ம வச்சுருக்கோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இதில் வச்சுருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ ஓட் பண்ணியிருப்போம்னா 4 ஓட் பண்ணியிருப்போம். இந்த 4 ஓட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நிலையிலும் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், 3 ஸ்டேஜஸ், இந்த 3 நிலையில் இருக்கக்கூடிய வார்டு மெம்பர் அவங்கள வந்து நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அது போக உங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட், அவரை நீங்கள் ஊர் தலைவரை நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மொத்தம் வந்து 4 ஓட் போட்டிருப்பீங்க. இல்லை இதுக்கப்புறம் அந்த 24 பேர் ஓட்டு போடாமல் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு நீங்கள் ஓட்டர் ஐடிலாம் வாங்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 4 பேரை டைரக்ட் எலெக்ஷன் பண்ணுவீங்க. ஓகேவா, 3 பேர் வந்து மெம்பர்ஸு, ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட் ஊர் தலைவர். ஓகேவா, அவரை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி சொல்கிறது, இன்டெரக்ட் எலெக்ஷன் மூலமாக அவங்க சேர்மனை செலக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த கான்செப்ட்லாம் நம்ம இப்போ லேட்டர் பார்ட்டில் வருவோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு
அதான் கிராம அளவில் உறுப்பினர்கள் நேரடியாகவும், அதாவது வில்லேஜ் லெவலில் டைரக்ட் எலெக்ஷனும் இன்டர்மீடியட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனும் பண்ணுங்கன்னு சொல்லி பல்வந்த் ராய் மெஹ்தா சொன்னார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மூணுலேயுமே நம்ம டைரக்ட் எலெக்ஷன்லேயே பீப்புளை தேர்ந்தெடுக்கிறோம், மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க வந்து இந்த 2 லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இன்டர்மீடியட் லெவல்லையும் சேர்மனை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டில் அப்புறம் போவோம். பட் இவர் சொல்லியிருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் அமைப்பு வாரியாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பட் அவர் சொன்னதை நம்ம எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணலை. ஓகேவா? ஸோ பல்வந்த் ராய் மெஹ்தா. அதுக்கடுத்து திட்டமிடுதல் மற்றும் வளர்ச்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். ஓகேவா? அவங்க தான் வந்து ஸ்ட்ரக்சரைசேஷனும் பண்ணணும், பாலிசியை டெவலப்மெண்ட்டும் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை வந்து பஞ்சாயத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் எப்போ சொல்கிறார்? 1957 சொல்கிறார். ஓகேவா? ஜனவரியில் அவரோட கமிட்டி அமைக்கிறாங்க, நவம்பரில் வந்து அவரோட கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாரு. அந்த ரிப்போர்ட்டில் அவர் சொன்ன பரிந்துரைகள் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதுக்கடுத்து தான் சொல்கிறாரு மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து தலைவராக இருக்கணும். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்ஷன் வந்து ஜில்லா பரிஷத்துக்கு தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து பல்வந்த் ராய் மெஹ்தாவோட பரிந்துரைகள். ஓகேவா? ஸோ இந்த பரிந்துரைலாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஓகேவா, அவங்க வந்து 1988 ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஏற்றுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியே ரிஜிடாக நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஜாகிரபிகள் உங்களோட கல்ச்சுரல் விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம். ஆனால் ஃபண்டமெண்டலாக எந்த ஒரு சேஞ்சும் இருக்கக்கூடாது. ஃபண்டமெண்டலாக பேசிக்ஸில் இந்த 3 டயர் இருக்கணும், அதெல்லாம் கரெக்டு, மித்தெல்லாம் சொல்கிறாங்க. மித்த சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக பஞ்சாயத்து ராஜை வந்து வந்த ஊர் வந்து ராஜஸ்தான். ஓகேவா? அப்புறம் தான் நம்மளோட பிரதமர் வந்து அதை இது பண்ணுறாரு ராஜஸ்தானில். எப்போனா 2/10/1959. ஓகேவா? அதுக்கப்புறம் ராஜஸ்தானை ஃபாலோ பண்ணி ஆந்திர பிரதேஷ் வராங்க. அதுக்கப்புறம் நிறையா மாவட்டங்கள் வந்து தங்களுடைய நிறையா மாநிலங்கள் வந்து தங்களுடைய இதில் வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனை கொண்டு வராங்க. ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் ஒரே மாதிரிலாம் கொண்டு வரல. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தானும் ஏபியும் வந்து 3 டயர் ஃபாலோ பண்ணாங்க. நம்ம வந்து 2 டயர் ஃபாலோ பண்ணோம் தமிழ்நாடு. ஓகேவா? இனிஷியல் ஸ்டேஜஸ் சொல்கிறேன், இப்போ இல்லை, இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? தமிழ்நாடு 2 டயர் ஃபாலோ பண்ணாங்க. வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா 4 டயர் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இது வந்து பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி 1957 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதை அவர் என்ன சொன்னாருங்கிறத முதல்ல 3 டயரை கொண்டு வரணும்னு சொன்னது வந்து மிஸ்டர் பல்வந்த் ராய் மெஹ்தா தான் சொல்கிறாரு. ஸோ அவரோட பரிந்துரையின் அடிப்படையில் வந்து நம்ம வர்றது வந்து ராஜஸ்தான் வந்து வருது. எப்போனா 2/10/1959 வருது. ஓகேவா? ஸோ இது வந்து பல்வந்த் ராய் மெஹ்தாவோட கமிட்டியோட பரிந்துரைகள். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி பற்றி முன்னாடி நீங்கள் எதாவது படிச்சிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு இப்போ நான் சொன்னதுலேருந்து எதாவது டவுட் இருக்கா? ஸோ மொத்தமே ஒரு 3-4 கமிட்டி தான் இருக்கும், இம்பார்ட்டண்டான கமிட்டி. அதுக்கப்புறம் கேப்பில் ஒரு சின்ன 2 கமிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம எல்லாமே பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் 2 மார்க் உங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட்லேருந்து இருக்குது. ஷுவர் ஷார்ட்டாக இருக்குது, இல்லைன்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது. மெயின்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதிலேருந்து நம்ம ஒரு 15 to 20 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். ஷார்ட் கொஷின்ஸாகவும் வரலாம், பிக் கொஷின்ஸாக வரலாம். உங்களோட எஸ்ஏ கேட்கலாம் பஞ்சாயத்து ராஜை பற்றி, ஏன்னா காந்திய பிரின்சிபலில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ அடுத்த கமிட்டி என்ன? பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டிக்கு அடுத்து எந்த கமிட்டி வந்துச்சு, யார் கமிட்டி வந்துச்சு, ஐடியா இருக்கா? பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும்? எஸ், அசோக் மேத்தா. யார் சொன்னது? பிரகாஷ். எஸ், பிரகாஷ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு எப்போனா டிசம்பர் 1977 ஓகேவா அமைக்கிறாங்க. இதுக்கு இடையில் இந்த 59க்கும் 77க்கும் நடுவில் நிறையா ஸ்டடி ரிப்போர்ட்லாம் நடந்திருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட 13-14 ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் நடந்திருக்கு இதோட செய்கைகளை பற்றி. பட் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் அவசியம் இல்லை. சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது, அதை நான் கிளாஸஸில் சொல்லுவேன். ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த கான்செப்டை நீங்கள் எடுத்தாலுமே அது ஒரு கடல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் டைனமிக் சப்ஜெக்ட். இப்போ மாறி இருக்கும், சடனாக மாறிட்டு இருக்கும், இந்த வருஷம் நடக்கக்கூடிய கூட்டத்தொடரில் மாறலாம். ஓகேவா? அதனால் வந்து இன்டெப்த்தாக படிக்கணுமா அப்படின்னா கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அசோக் மேத்தா கமிட்டி வந்து 1977 ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க ரிமோட்டை எப்போ சப்மிட் பண்ணுறாங்க? 1978 சப்மிட் பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலே அடிச்சிடுறாரு. 3 டயர்லாம் சரி செட் ஆகாதுப்பா, 2 அடுக்கு முறையாக கொண்டு வாங்க, 3 டயர் சிஸ்டம்லாம் வேணாம், 2 டயர் சிஸ்டம் கொண்டு வாங்க அப்படின்றாரு. ஓகேவா? 2 டயர் சிஸ்டம் என்ன சொல்கிறாருன்னா மாவட்ட அளவில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இவர் என்ன சொல்கிறாரு, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜில்லா பரிஷத்தை வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? அதுக்கடுத்து வில்லேஜ் லெவலில்
என்ன பண்ணுங்கள், 15,000 20,000 வரை மக்கள் தொகை கொண்ட இணைச்சு ஒரு மண்டல் பஞ்சாயத்து கொண்டு வாங்க. இந்த 2 மட்டும் வச்சுக்கோங்க. இந்த பஞ்சாயத்து சமிதி அதெல்லாம் தேவையில்லை, 2 மட்டும் கொண்டு வா. அப்போ தான் வந்து உன்னால் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடியும். நிறைய பேர் இருந்தால் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு கொண்டு வராரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல 3 tier சிஸ்டத்தை இது பண்ணுறது வந்து பல்வந்த் ராய் மேத்தா. 2 tier சிஸ்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவர் வந்து அசோக் மேத்தா. ஓகேவா? ஸோ அவருடைய சொல்கிறாங்க எல்லாருக்குமே வந்து நிறைய அதிகாரம் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் சும்மா ஒரு பேருக்கு உருவாக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி டீசென்ட்ரலைஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இவர் அதான் சொல்கிறார், ஜில்லா பரிஷத் வந்து செயல்படுத்தும் அமைப்பாகவும் மித்த இதே தான் அவரும் சொல்லியிருந்தார். இதுக்கு மேலே நான் பார்த்த யார், பல்வந்த் ராய் மேத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ளதை தான் சமிதி லெவலில் உள்ளதை வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவாக வைக்கணும்னு சொல்லுவார். இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ளதை எக்ஸிக்யூட்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ 2க்குமான டிஃப்ரென்ஸ், அசோக் மேத்தாவுக்கும் பல்வந்த் ராய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, எதை எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் அவர் 3 tier சொல்கிறது, 2 tier சொல்கிறாங்க. மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அசோக் மேத்தா இதை தான் சொல்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கான்செப்ட் சொல்கிறார். இவர் தான் ஃபஸ்ட்டு நியாய பஞ்சாயத்து. அதாவது நம்ம ஊரில் பஞ்சாயத்தில் நடக்கும்ல, அந்த மாதிரி கவர்மெண்ட்டே என்ன சொல்லுதுன்னா, பெட்டி கேசஸ், சின்ன கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நியாய பஞ்சாயத்து ஒன்று உருவாக்கி அதில் கொஞ்சம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களே அந்த கேஸை சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் சொல்கிறாரு. பட் நியாய பஞ்சாயத்துலாம் இப்போது அதில் வந்து அமல்படுத்தலை. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அனைத்து பஞ்சாயத்து அமைப்புகளிலும் அரசியல் கட்சிகளின் பங்கேற்க வேண்டும். பொலிட்டிக்கல் பார்ட்டி ஷுட் பி ரெப்ரசன்டட், அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். யார் சொல்கிறார்? அசோக் மேத்தா சொல்கிறார். இது ஒரு கேள்வி. ஏன்னா எப்பயுமே பாலிட்டியில் எது இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நிறைய விஷயம் இருக்குது. எதெல்லாம் டிஃப்ரென்ஸுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை நான் ஃபஸ்ட் கிளாஸே சொல்லியிருப்பேன். எதெல்லாம் இதில் வந்து அப்போ இதாண்டா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு இவர் தாண்டா சொல்லியிருக்காரு அரசியல் கட்சியை வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. யார்? அசோக் மேத்தா சொல்லியிருக்காரு. அப்போ இதில் தான் கொஸ்டினில் ட்விஸ்ட் வைக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து தான் எப்பயுமே ஒரு கொஸ்டின் நமக்கு ஃப்ரேம் பண்ணுறாங்க ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் நம்ம தெளிவாக இருந்துக்கணும். எது இல்லை எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? காமனான விஷயங்களை அப்படியே காமனாக விட்டுருங்க, இருக்கும் ஓகே ஃபைன் அப்படிங்கிற விட்டுருங்க. ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபைன். ஸோ அசோக் மேத்தா அதை சொல்கிறாரு. அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளை சமூக தணிக்கை, சோஷியல் ஆடிட் செய்ய வேண்டும். ஆடிட் அப்படின்னா என்னென்னா, ஆடிட்டர்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்களா, கணக்கு வழக்கு பார்க்குற மாதிரி. சோஷியல் ஆடிட்னா என்னென்னா, இந்த பஞ்சாயத்துக்குன்னு ஒரு இதெல்லாம் ஒதுக்குறாங்கல்ல, அமௌண்ட் ஃபினான்ஸ் ஒதுக்குறாங்கல்ல, அது வந்து பட்டியலினத்தவருக்கும் ட்ரைபல் பீப்புளுக்கும் கரெக்டாக செலவிடுறாங்களா, அவங்களோட வளர்ச்சிக்காக செலவிடுறாங்களான்னு சொல்லி ஒரு சோஷியல் ஆடிட் பார்க்கணும். அவங்களோட தரம் உயர்ந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறார், மென்ஷன் பண்ணுறாரு. சோஷியல் ஆடிட் ஆஃப் உள்ளாட்சி அமைப்பில் சோஷியல் ஆடிட் பண்ணணும், ஒருத்தர் ஆடிட் பண்ணணுங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ இது மட்டும்தானா சார், இந்த 6 தானா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக அவங்க ஒரு 10-12 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அம்சங்கள். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட மோட்டோவும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவனை ஃபெயில் ஆக்கணுங்கிறது இல்லை, யாரும் செலக்ட் ஆகக்கூடாதுங்கிறது இல்லை. நீ என்ன படிச்சிருக்க, அவனுக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஆள் தேவை, அவ்வளோதான். உனக்கு நீ தெளிவாக இருக்கியா, இதில் இந்த கான்செப்ட் முக்கியமான கான்செப்ட் நீ தெளிவாக இருக்கியா, அவ்வளோதான். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, சார் வானத்துலேருந்து பூமி வரைக்கும் எல்லாத்தையும் படிக்கணும். அப்படிலாம் படிக்க வேணாம். உங்களுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கான், அந்த சிலபஸில் நீங்கள் வந்து ஒரு போதுமான தெளிவு புரிதலோடு இருந்தாலே போதும், இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸ் ஃபார் ஈச் எலெக்ஷன் ஆஃப் சமிதி இஸ் தேர் இன் த ரெக்கமெண்டேஷன். யாரோட ரெக்கமெண்டேஷனில்? பிரகாஷ். ஓகே ஃபைன். அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் எல்லா இவர் இன்னும் 2-3 இருக்குது, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸ் மாதிரி 2-3 இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறேன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவ் கமிட்டி. ஓகேவா? இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறார். ஓகேவா? 1986 அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறையா வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே பியூரோக்ராட்ஸ் ஆகிட்டாங்க, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட ஆதிக்கம் நிறையா ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நல்லதில்லை. நம்மளோட கான்செப்டே வந்து மக்களை ஆட்சி பண்ணணும். அவங்களே ஒரு கிராம சபா மாதிரி அமைச்சு அவங்களே அவங்களுக்கான முடிவுகள் எடுத்துக்கணும், அவங்களே என்ன ரோடு போடுறது, அவங்க ஃபினான்ஸ் எப்படி செலவு பண்ணுறது, இதெல்லாம் அவங்களே முடிவு பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் பஞ்சாயத்து இன்ஸ்டியூஷன் ஒன்று வந்துச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, பிளாக் லெவலில் பிடிஓன்னு ஒருத்தர், அவரோட இதுதான், அவர் சொன்னால் தான் அது இது கையெழுத்தாகுங்கிற மாதிரி சேர்மன் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து ரொம்ப பியூரோக்ரஸி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சில சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஃபைன். ஓகே. ஸோ
அதில் மெயினாக ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, கமிட்டி டு ரிவ்யூ த எக்ஸிஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், ஊராட்சி வளர்ச்சிக்கும் ஊரக வளர்ச்சிக்கும் அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன். ஓகேவா, பாவர்ட்டி அலிவேஷன்னா பாவர்ட்டி என்ன சொல்கிறது, ஏழ்மையை போக்குவதற்குமான ஒரு பரிந்துரைகளை கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் யாரை ஜிவிகே ராவை வந்து அந்த கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன பரிந்துரைகள் கொடுக்குறாருன்னு பாருங்கள். ஓகேவா, ஜில்லா பரிஷத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, அவர் என்ன சொல்கிறார், டிஸ்ட்ரிக் தான் வந்து ஒரு ப்ராப்பர், மறுபடியும் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்ட்ரிக், இந்த ஜில்லா பரிஷத்தை தான் வந்து மெயினாக மென்ஷன் பண்ணுவாங்க. இவங்களால் மட்டும்தான் பிளானிங் பண்ண முடியும். சின்ன சின்ன லெவலில் பிளானிங் கொடுத்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொடுங்கிறது தான் இவரும் சொல்கிறாரு டெவலப்மெண்ட் அந்த இதுக்கு. அண்ட் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய சில பிளானிங் எல்லாம் வந்து நீ டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க. அந்த டைமில் இருந்துச்சு, ஸ்டேட் சில விஷயங்கள் கையில் வச்சுருந்தாங்க, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர். ஓகேவா, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஒரு போஸ்ட்டை உருவாக்குங்க. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, அவர் தான் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கணும். இது வரைக்கும் ஒரு தனி ஆஃபீஸரை உருவாக்குங்கன்னு சொல்லி எந்த கமிட்டியும் சொல்லலை. முதல் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவ் சொல்கிறாரு. அவர் என்ன கமிட்டி சொல்கிறாரு, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஒரு பதவியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, முதல்ல எலெக்ஷனை ரெகுலராக வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எலெக்ஷன் ரெகுலராக வைங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன்ஸ் ரெகுலராக நடத்தலை. அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடத்தணும். ஓகே, 5 இயர்ஸ் பீரியட் பஞ்சாயத்து ராஜ், அது நடத்த மாட்டேங்கிறீங்க நீங்கள், முதல்ல அதை ஒழுங்காக வைங்க, அதை ஒழுங்காக வச்சாலே சரியாயிரும்னு சொல்லி அதே அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ இதுவும் அதே அகைன் சொல்கிறேன், இவரும் 4 பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவரோட இதுலேயுமே வந்து ஒரு 8-9 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. பட் என்னென்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரே கிளாஸில் எல்லாத்தையும் படிக்க முடியாது. இப்போ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஒரு ப்ரிப்பரேஷனுங்கிறது வந்து கிளாஸ் கவனிக்கிறதுல இருக்குது, அதுக்கடுத்து நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுல இருக்குது, மூணாவதாக நீங்கள் எக்ஸாம் எழுதி பார்ப்பீங்க. ஒரு ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்களா, அங்கே சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணுவோம். இப்போ நான் நாளைக்கு வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சிலபஸ் சொல்லுவேன். ஓகேவா, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பற்றி படிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு. ஓகேவா, நீங்கள் போவீங்க, உட்காந்து படிப்பீங்க, நான் அதில் ஒரு 50 கேள்வி கேட்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இதை மட்டும் தான் இந்த கிளாஸை பார்த்து இதை மட்டும் தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆன்சர்ஸ் கரெக்டாக பண்ணுவீங்க. நான் இந்த கிளாஸோட எண்டில் எந்த புக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50-60 பக்கத்தை நான் கன்சல்டேட் பண்ணி ஒரு நோட்ஸாக ரெடி பண்ணுறோம். அந்த 50-60 பக்கம் எதுங்கிறத நான் உங்கள்ட்ட சொல்லிடுவேன், இதில் போய் நீங்கள் படிங்க அப்படின்னு. ஸோ எவ்ரிதிங் வில் நாட் கம் இந்த ஸ்லைடுக்குள்ளே வராது. ஓகேவா, பேசிக் கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இதை போய் நீங்கள் ரீட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் அடுத்த கிளாஸ் ரொம்ப ரீட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ கண்டினியூஷனை பார்த்துட்டு வில் கோ ஃபார் அடுத்த ரிவிஷன், அடுத்த டெஸ்ட்டு. ஸோ கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒரு சில சார் இந்த பாயிண்ட்டை நீங்கள் விட்டுட்டீங்க, அந்த பாயிண்ட்டை விட்டுட்டீங்க, நீங்கள் எக்ஸாம் போகும்போது உங்களை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியது என்னோட இது. ஸோ ஒரே தான் உட்காந்து டம்பும் பண்ண முடியாது எல்லா விஷயங்களும். அதனால இப்போதைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான 4 விஷயங்கள் மட்டும் ஜிவிகே ராவ் கமிட்டியில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா, புரிஞ்சா? ஏன் எல்லாத்துலையும் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் மட்டும் இருக்குது புரிஞ்சா? நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி பாலிட்டி ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கவங்க இருப்பீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் பேசிக்லேருந்து வராங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் நான் எல்லாத்தையும் கொடுத்து மனப்பாடம் பண்ணணும்னு என்னால் சொல்ல முடியாது. ஓகேவா, அது சரியான ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இவர் ஜிவிகே ராவுக்கு அடுத்து 2 கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தந்த்வாலா. ஓகேவா, தந்த்வாலா கமிட்டி 1978 அமைக்கிறாங்க. இவர் வந்து பிளாக் லெவல் பிளானிங் பற்றி சொல்கிறாரு. ஓகேவா, இந்த கமிட்டி வந்து பிளாக் லெவல் பிளானிங்கை பற்றி சொல்லுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹனுமந்தா. ஓகேவா, ஹனுமந்த ராவ் கமிட்டி. ஓகேவா, இவரும் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங்கை பற்றி தான் சொல்கிறாரு. ஓகேவா, 1984. ஸோ இதில் ஒன்றும் பெருசாக என்ன சொல்கிறது, நீங்கள் ஒன்றும் நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. பட் டீட்டெயிலாக பக்கமாக பார்ப்போம். பட் 2 கமிட்டி இருக்குது, இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து முக்கியமான கமிட்டி நம்ம நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவுக்கு அடுத்து எல்எம் சிங்வி கமிட்டி. இவரோட கமிட்டி அப்புறம் தான் வந்து லைக் நிறையா இவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறையா எடுத்து தான் இப்போ நம்ம அமைச்சிருக்க பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குல்ல, ஆமாம், அதுக்கடுத்து 2 கமிட்டி இருக்குது. துங்கவன் கமிட்டி இருக்குது, காட்கில் கமிட்டி இருக்குது. அவங்க வந்து மேக்ஸிமம் எல்எம் சிங்வி என்ன சொன்னிருக்காரோ அதே தான் சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க 2 பேருக்கும் எல்எம் சிங்விக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அது என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். 1988 வர்றாரு. ஸோ என்ன பரிந்துரைகள் சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுங்கப்பா. முதல்ல இது வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் என்னவாக இருந்திருக்கு, பஞ்சாயத்து ராஜுங்கிறது இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னவாக இருந்துச்சு, இவர் தான் முதல் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்க சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு இந்த பஞ்சாயத்து ராஜ் விஷயங்கள்லாம் எதில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனி ஐடியாஸ்? ஓகே ஃபைன். ஸோ தெரியலன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், ஆர்டிகல் 40 பிரகாஷ் கரெக்ட்.
ஆர்டிகல் 40 அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்டிகல் 40ங்கிறது எதில் இருக்குது? போன கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் நமக்கு டிபிஎஸ்பி, அதாவது ஸ்டேட்டோட டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸ்டேட் செய்யணும்னு நினச்சா செய்யலாம், சாரிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியலனா சொல்லிக் கொடுக்க தான் நான் இருக்கேன். ஆர்டிகல் 40 என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஸ்டேட் லெவலில் பஞ்சாயத்து ராஜ் ஒன்று உருவாக்கி வச்சுக்கோங்க ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி அது டிபிஎஸ்பியில் இருந்துச்சு. ஓகேவா? நம்மளோட கான்ஸ்டியூஷனில் 1950 வரும்போதே ஆர்டிகல் 40ல் டிபிஎஸ்பிக்கு கீழே தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. எது? நம்மளோட பஞ்சாயத்து ராஜ் வந்து. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி கேள்வி இருக்குது, நம்ம கிளாஸோட எண்டில் என்னென்ன கேள்விலாம் அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்கிறத பார்க்கும்போது அந்த கேள்வி நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க என்னென்னு. ஸோ நெக்ஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு முதல் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸை கொடுங்கப்பா முதல்ல நீங்கள் அப்படின்னு சொன்னது வந்து எல்எம் சிங்வி தான் சொல்கிறார். ஓகேவா? ஸோ அடுத்து நியாய பஞ்சாயத்து வந்து கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜுக்கு நீங்கள் உருவாக்குங்க. ஓகே, இவரும் நியாய பஞ்சாயத்தை பற்றி பேசுகிறாரு. ஆனால் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு நியாய பஞ்சாயத்து அவர் சொல்லலை, ஒரு கிளஸ்டர், ஒரு குரூப் ஆஃப் வில்லேஜ், ஒரு 4 வில்லேஜ் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு நியாய பஞ்சாயத்து உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கிராம சபை வந்து நேரடி மக்களாட்சியின் ஆற்றல் மிக்க கருவியில் செயல்பட வேண்டும். ஓகேவா? பீப்புள் வந்து டேரெக்டாக. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிராம சபா அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து வந்தோம். ஓகேவா? அவங்க இருக்கணும்னாரு பஞ்சாயத்து தேர்தல் பிரச்சனைகளை. இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷனை யார் கண்டக்ட் பண்ணுறா? எனி ஐடியாஸ்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ஸ்டியூஷனல் பாடி அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி? அந்த கிளாஸ் வரும்போது சொல்கிறேன், பட் பேசிக் டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்கிறேன். கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தால் அது கான்ஸ்டியூஷனல் பாடிங்க, அதுக்குன்னு தனியாக ஆர்டிகல்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து ஆர்டிகல் 243லேருந்து 243 வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் இருக்கிறது ஃபுல்லாக கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் இடம்பெற்றிருக்கிறது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடி. கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணாது எல்லாமே நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. அது கான்ஸ்டியூஷனல் பாடி கிளாஸ் எடுக்கும் போது டீட்டெயிலாக நான் எடுப்பேன், அது என்னென்னு சொல்லுவேன். ஓகேவா? இல்லைனா போன ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பஞ்சாயத்து ராஜ். ஓகே, எஸ், ஃபைன். எஸ், நம்மளோட பஞ்சாயத்து ராஜை வந்து எலெக்ஷன் கமிஷன், அதாவது நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் நடத்த மாட்டாங்க, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க. ஓகேவா? இது ஒரு டைரக்ட் கொஸ்டினாகவே வந்திருக்கு. ஃபைன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் பிரச்சனை அப்போ தேர்தல் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் யார் தீர்ப்பா? தேர்தல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தனியாக ஜுடிஷியல் ட்ரிபியூனல்னு ஒருத்தரை உருவாக்குங்க. ஓகேவா? தீர்ப்பாயம், ட்ரிபியூனல்னால் தீர்ப்பாயம் தமிழில். அப்படி நீங்கள் ஒன்று உருவாக்குங்க. வாட் இஸ் ஓகே, ஃபைன். என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, ஆர்டிகல் 1993 சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைன், நம்ம பார்ப்போம். ஸோ பஞ்சாயத்து தேர்தல் ஜுடிஷியல் ட்ரிபியூனல் நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு வந்து நிறையா ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் கொடுங்க. ஓகேவா? ஒரு நம்ம சொல்கிறோம் எல்லாத்தையும் நீங்கள் செயல்படுத்துங்கப்பா, குளம் வெட்டுங்க, ரோடு போடுங்க எல்லாம் சொல்கிறோம், அவங்களுக்கு ஃபண்ட் எங்கேருந்து வரும்? ஓகே, தெர் ஆர் 2 kinds ஆஃப் ஃபண்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்தாக வரி போட்டு எடுத்துக்கிறது. ஓகேவா? இன்னொன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தோ அவங்களுக்கு வந்து மானியமாக சில சப்சிடரியாக ஃபண்ட்ஸ் வரும். ஓகேவா? அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் அடுத்து. ஸோ பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை பற்றி பேசியிருக்காரு, ஜுடிஷியல் ட்ரிபியூனலை பற்றி பேசியிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து நியாய பஞ்சாயத்து கொண்டு சொல்லியிருக்காரு. அதை விட முக்கியமாக ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாக அதை மாற்றுங்கப்பா, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் இதுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னது வந்து எல்எம் சிங்வி தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், 2 இது சொன்னேன். 1988 ஓகேவா, துங்கோன் கமிட்டி, கார்கில் கமிட்டின்னு 2 கமிட்டி வந்துச்சு. 2 கமிட்டியுமே வந்து பஞ்சாயத்து ராஜை பற்றி தான் பேசிச்சு. இதுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 10-12 பாயிண்ட்ஸ் இருக்குது, 19 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், உங்களுக்கு ஆர்டர்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யார்? பல்வந்த் ராய். அதுக்கடுத்து யார் வந்தா? அசோக் மிக்தா. அதுக்கடுத்து யார் வந்தா? ஜிவிகே ராவ். அதுக்கடுத்து யார் வந்தா? ஜிவிகே ராவுக்கும் இவங்களுக்கு நடுவில் யார் வந்தது? ஓகே, அதுக்கடுத்து வந்து எல்எம் சிங்விக்கு நடுவில் 2 சொன்னேன், தன்த்வாலா அண்டு ஹனுமந்த் ராவ் இருந்தாங்க. அதுக்கடுத்து எல்எம் சிங்வி, அதுக்கடுத்து துங்கான் கமிட்டியும் கார்கில் கமிட்டியும் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்கல்ல, கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாரு, யார்? எல்எம் சிங்வி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாரு. அப்போ கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறதுக்கு எப்போலேருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் எப்படி கொடுப்பாங்க? ஒரு பில்லு ரெடி பண்ணணும், ஒரு மசோதாவை ரெடி பண்ணணும். அது மக்களவையிலையோ மாநிலங்களவையோ இது இணைப்பாங்க. முதல்ல அது ஒரு அவையில் பாஸ் ஆகணும், அடுத்த அவையில் பாஸ் ஆகணும். அதை பாஸ் ஆனால் மெஜாரிட்டி, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வரப்போகும்போது 2/3 மெஜாரிட்டி. அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டோட மெஜாரிட்டிஸ்லாம் என்னங்கிறது தனியாக ஸ்பெஷல் மெஜாரிட்டி இதில் நம்ம பார்ப்போம். பட் 2 பேரும் சைன் பண்ணணும், லோக்சபாலையும் சைன் பண்ணி அதை பாஸ் பண்ணணும், ராஜ்யசபாலையும் சைன் பண்ணி பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் சைன் பண்ணுவார். அப்போ தான் வந்து அது ஒரு பில்லாக இருக்கிறது ஒரு ஆக்டாக மாறும். ஓகேவா? மசோதாவாக இருக்கக்கூடியது ஒரு ஆக்டாக மாறுறது வந்து இந்த 3 ப்ராசஸை கடந்து வரணும். பிரசிடென்ட் கையெழுத்தும் ஆகணும்.
ஓகேவா. ஸோ அப்படி இதை இனிஷியேட் பண்ணது எப்போனா ராஜீவ்காந்தியோட காலகட்டங்களில். இவர் 88 சொல்லிடுறாரு, 87 சொல்லிடுறாரு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு. ஸோ ராஜீவ்காந்தி வந்து 64வது சட்ட திருத்தமாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கொண்டு வரணும்னு நினச்சி அது வந்து மக்களவையில், அதாவது லோக்சபாவில் வந்து 1989 நிறைவேற்றப்பட்டிருது. ஆனால் மாநிலங்களில் நிறைவேற்றப்படலை. அதாவது ராஜ்யசபாவில் அது பாஸ் ஆகலை. பாஸ் ஆகலாம் என்ன, தேவையான ஓட்டு கிடைக்கல. 3ல் 2 பங்கு ஓட்டு அது கிடைக்கல. ஸ்பெஷல் மெஜாரிட்டி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிடைக்கணும், அது கிடைக்கல. ஸோ அது வந்து எலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விபி சிங் தலைமையிலான கவர்மெண்ட். ஓகேவா. 1989 நவம்பரில் அவங்க பதவி ஏற்கிறாங்க. ஜூன் 1996 மாநில முதல்வர்கள் மாநாட்டு, அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லா மாநிலங்களிலிருந்தும் சீஃப் மினிஸ்டர்ஸ் மாநாடுன்னு சொல்லி ஒரு 2 நாள் நடத்துகிறாரு. ஓகேவா. அந்த 2 நாள் நடத்தி அதில் வந்து புதிய அரசியலமைப்பு கொண்டு வர்றது, இது சம்மந்தமாக கொண்டு வர ஒப்புதல் வாங்கிட்டார். கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. எதுக்காகனா லாஸ்ட் டைம் வந்து ராஜ்யசபாவில் தான் தோற்றுருக்கு. கரெக்டுங்களா. லோக்சபாவில் பாஸ் பண்ணிட்டாங்க யார், ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டில். ராஜ்யசபாவில் தோற்றுக்குன்னா ராஜ்யசபா இஸ் நத்திங் பட் மாநிலங்களவை. மாநிலங்கள்லேருந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாப்புலேஷன் வரையும் இவ்வளோ எம்பிஸ் சொல்லி அங்கே இருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம தேவையில்லாமல் முதல்ல இனிஷியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபெயில் ஆக வேண்டாம், நம்ம பாஸ் பண்ண முடியாமல் போயிட வேண்டாம். அதனால் முதல்ல என்ன பண்ணுவோம், எல்லா சீஃப் மினிஸ்டரையும் கூப்பிட்டு எப்பா நான் இந்த பில்லை கொண்டு வந்தால் நீ அதை பாஸ் பண்ணுவியாப்பா அப்படின்னு கேட்டுக்குவோம். கேட்டுக்கிட்டே நம்ம வந்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணுறாரு. ஓகேவா. பிளான் பண்ணுறாரு, எல்லோரும் ஒத்துக்கவும் செய்கிறாங்க, சரிப்பா கொண்டு வாங்க அப்படின்னு. அப்போ மக்களவையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்போ 1990 செப்டம்பரில் மக்களவையில் கொண்டு வராங்க. ஆனால் பரிதாபமாக என்ன ஆகிப்போச்சு, அவருடைய அரசு வந்து டிசால்வ் ஆயிரும். ஓகே, அவரோட கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த பில் வந்து எலாப்ஸ் ஆயிரும். ஃபைன். அவர் எல்லாம் ரெடி பண்ணுறார், ராஜ்யசபாவும் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. ஆனால் அவரோட கவர்மெண்ட் லோக்சபாலேயே மெஜாரிட்டி இது பண்ணி அது எலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் அந்த பில் அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1991 PV நரசிம்மராவ் கவர்மெண்ட். ஓகேவா. 22 டிசம்பரில் வந்து மக்களவையில் நிறைவேற்றுறாரு. 23 டிசம்பரில் ராஜ்யசபாவில் நிறைவேற்றிடுறாங்க. ஓகேவா. 20 ஏப்ரலில் பிரசிடென்ட் கையெழுத்து வாங்குறாங்க. 24 ஏப்ரலில் 91 ஆரம்பிக்கிறாங்க. 92 ப்ராசஸ் நடக்குது. 93 20 பிரசிடென்ட் கையெழுத்து வாங்குறாங்க ஏப்ரல் 20. 24 ஏப்ரலில் அது வந்து சட்டமாக கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த 24 ஏப்ரலில் தான் நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். செலிப்ரேட் பண்ணிடுவோம். நீங்கள் நம்மளாம் செலிப்ரேட் பண்ணுவோம் கேட்டால் கவர்மெண்ட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ புரியுதா ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு? ஸோ இனிஷியலாக முதல்ல கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொண்டு வர முயற்சியை யார் எடுத்தா, யார் கவர்மெண்ட் கீழே எடுத்தான்னு கேட்கலாம். யார் கவர்மெண்ட் கீழே எடுத்தாங்க? ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் கீழே எடுத்தாங்க. ஓகேவா. PV நரசிம்மராவ் கமிட்டி இதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விபி சிங் அரசு கவர்மெண்ட்டில் வந்து ராஜ்யசபாவில் இது பாஸ் ஆகலை, அதனால தான் எலாப்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா தப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கவர்மெண்ட் டிசால்வ் ஆயிடுது. அதனால் இது பண்ணிடுறாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிற டவுட் கேட்காதீங்க. அது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கிளாஸில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2 விஷயம் இருக்குது. அதை நான் அப்போ சொல்லுவேன். ஓகேவா. ரெண்டாவது இது வந்து டெமோ கிளாஸ், ஒரு பேசிக்கான ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன கமிட்டிஸ்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸோட ஸ்டெப்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் சோர்ஸ் சொல்லுவேன். அதை நீங்கள் வீட்டில் போய் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தா தான் அது புரியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும். நான் சொன்ன சோர்ஸை நீங்கள் வீட்டில் ரீட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகேவா. நான் என்னோட பர்சனல் மெயில் ஐடியும் தருவேன், நீங்கள் அதுக்கும் இது பண்ணி கேட்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு டவுட் செஷன் இருக்கும். இல்லைனா நம்மளோட கோர்ஸில் மென்டர்ஷிப்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அங்கேயும் கேட்கலாம். கவலையப்படாதீங்க, என்னடா எதுவுமே பிள்ளை எல்லாம் பெருசாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையுமே ஒரு ப்ராசஸ், இது வந்து ஒரு ப்ராசஸ். எடுத்தோன்னே இன்றைக்கி ஒரு நாள் 1 மணி நேரம் நான் வந்து கிளாஸ் கவனிச்சிட்டேன், நான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன்டா, எந்த கேள்வி வந்தால் எழுதிட்டேன்டா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இட் டேக்ஸ் டைம். ஓகே, எவ்ரி திங் டேக்ஸ் டைம். ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் எப்படி வந்துச்சு. அதுக்கடுத்து 73rd நம்ம இந்த கிளாஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து யூஸ்வலாக வந்து நமக்கு என்ன தெரியும்னா லோக்கல் கவர்மெண்ட்டில் 2 விஷயம் இருக்குது. ஓகேவா. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. லோக்கல் கவர்மெண்ட்டில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ரூரல் லோக்கல் கவர்மெண்ட். ஓகேவா. இன்னொன்று வந்து சிட்டி பேஸ்டு. இந்த ரூரல் வந்து 73rd. ஓகேவா. லோக்கல் பாடி முனிசிபாலிட்டிஸ் வந்து முனிசிபல் வந்து 74th அமெண்ட்மெண்ட். ஓகேவா. இது வந்து பார்ட் 9 உள்ளே கொண்டு வருது கான்ஸ்டியூஷனுக்குள்ளே. இது வந்து பார்ட் 9A கொண்டு வருது. ஓகேவா. இது வந்து 11th ஷெட்யூல் அட்டவணை, இது வந்து 12th. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது வந்து ரூரல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். புரிஞ்சா? நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்? ரூரல் மட்டும்தான் பார்க்க போகிறோம்.
இதில் எப்படி 3 இருக்கோ எதில் ரூரலில் வந்து நமக்கு 3 இருக்குது. என்னென்ன சொன்னேன்? வில்லேஜு, பஞ்சாயத்து யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. அதே மாதிரி முனிசிபல்லையும் 3 இருக்குது, 3 டயர் தான். என்னது? டவுனு, முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன், நகராட்சி மாநகராட்சின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. எப்படி பிரிப்பாங்கிற டிஃப்ரென்சஸ் இருக்குது, அது நம்ம பார்ப்போம். நம்ம இன்றைக்கி இதை ஸ்பெசிஃபிக்காக ரூரல் இந்த 73வது சட்ட சீர்திருத்தத்தை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் என்ன போட்டிருக்காங்க? நான் சொன்ன மாதிரி முதல்ல பார்ட் 9 வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷனில். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 11th ஷெட்யூலில் கிட்டத்தட்ட ஒரு 29 ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது இந்த பஞ்சாயத்து ராஜோட வேலை, அதான் சொல்லுவோம்ல, நீங்கள் தான் வந்து ஸ்ட்ரீட் லைட்டை மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள், நீங்கள் தான் ரோடு போடணும், ஓகேவா, தண்ணி நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கான டேக்ஸ் நீங்கள் தான் கலெக்ட் பண்ணணும். ஒரு 29 ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதில் சொல்கிறாங்க? 11th ஷெட்யூலில் சொல்கிறாங்க. அந்த 29 என்னங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம பிறகு பார்ப்போம். 29ங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்கள் சமைச்சிருக்கிற புக்ஸில் இருக்கும். நான் சொல்கிற பேஜஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். நீங்கள் அதில் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸு எப்படி எடுக்கிறது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா பாலிட்டியில் நீங்கள் நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். அந்த நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நோட்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும். அதுவும் எப்படிங்கிறது நான் கிளாஸ் எண்ட்லேயே நான் சொல்லிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம சபா உருவாக்கணும் அப்படின்னு இந்த நான் 3 இது சொன்னேன். வில்லேஜ் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. இந்த கிராம சபானா என்ன சார்? கிராம சபானா ஒன்றும் இல்லை. உங்களுடைய கிராமத்தில் நீங்கள் ஓட்டு போடுறீங்கல்ல, ஓட்டு எலக்டோரேட், அதாவது ஓட்டு போட வயது வந்தவர்கள் எல்லாருமே வந்து கிராம சபாவுக்கு உள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? அதை தான் கிராம சபான்றாங்க, ஒரு சங்கம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இதில் 73rd அமெண்ட்மெண்ட் மூலமாக 3 tier சிஸ்டம் கொண்டு வராங்க. 3 tier சிஸ்டம் சொன்னவர் யார்? பல்வந்த் ராய் மெஹ்தா சொன்னார். கடைசியில் எல்வி சிங்கையும் அதை சொன்னார், கான்ஸ்டியூஷன் கொடுக்க சொன்னார். உறுப்பினர்கள் அனைவரும் மக்களால் நேரடி தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படும். உறுப்பினர்கள்லாம் மெம்பர்ஸ் மட்டும்தான். சேர்மன் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. பஞ்சாயத்தின் பதவி காலம் 5 ஆண்டு. அப்புறம் விமன்ஸ்க்கு வந்து நீங்கள் சீட்டு இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர், அவங்களுக்கும் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும். உமன்ஸ்க்கு வந்து 1/3 கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை % கொடுக்குறோம் உமன்ஸ்க்கு? எனி ஐடியா இருக்கா? தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி எலெக்ஷனில் விமன் கேண்டிடேட்ஸுக்கு எவ்வளோ சதவீதம் நம்ம சீட்டு ஒதுக்கீடு கொடுக்குறோம், இடஒதுக்கீடு? கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கிறது வந்து 33%. நோட்ஸுங்கிறது நாங்கள் கொடுக்குறது இல்லை மேடம், நோட்ஸுங்கிறது நீங்கள் எடுக்கிறது. அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே. நிறைய பேர் வந்து இந்த ஸ்லைட்ஸோட இது கேட்டிருந்தீங்க போல். சார் என்ன சொல்லிட்டு இருந்தார், சார் ஸ்லைட்ஸோட இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு. அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்லைடை வந்து அப்படியே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அது உங்களுக்கு யூஸ் இல்லை. ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு நாளடைவில் உங்கள் ப்ராக்டிஸ் போக அது உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக மாறும். இந்த நான் எடுத்த நோட்ஸு, என்னோட நோட்ஸாக நீங்கள் படிச்சிட்டா நீங்கள் பாஸ் பண்ண, என்னோட நோட்ஸ்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. அது எனக்கு மட்டும் புரிகிறதுக்காக உள்ளதான். நோட்ஸ் விஷயத்துக்கு நம்ம வருவோம். ஓகேவா? ஓகே. 50%. எஸ் 50. எஸ் 61% அதெல்லாம் கிடையாது, 50%. ஓகே. எஸ் 50%. எப்போலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2016 நம்ம வந்து 50%. இப்போ லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷனில் வந்து விமன்ஸ்க்கு வந்து 50% இடஒதுக்கீடு கொடுத்தோம். ஓகேவா? அதில் நம்ம என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம்னா, தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் ஆஃப் 1954 சேஞ்சஸ் கொண்டு வந்து தான் நம்ம அந்த 50% இதுக்கு வந்தோம். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து, மாநில தேர்தல் ஆணையத்தால் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், அது ஒன்று கொண்டு வரணும். இது எல்லாமே வந்து நம்மளோட 73ஆம் அமெண்ட்மெண்ட்டோட முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து, ஒரு ஊராட்சிக்கு அதிகாரங்கள் மற்றும் பணிகளை அளிப்பது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? ஒரு பஞ்சாயத்துக்கு அதிகாரத்தையும் ஒரு பணியும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இது சொல்கிறேன். இந்த பிரசிடென்ட்னு சொன்னேன்ல, நான் வந்து பிரசிடென்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுவோம்னு சொன்னேன்ல டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக. அதாவது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மெம்பர்ஸை தான், அதாவது ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை தான் நீங்கள் டைரக்ட் எலெக்ஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 ஓட் பண்ணியிருப்போம். அந்த 4வது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் தான். இவரையே நம்ம டைரக்ட் எலெக்ஷனில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்தோட தலைவரை எப்படி செலக்ட் பண்ணணுங்கிற ப்ரொசீஜரை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஓகேவா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசிடென்ட் வந்து டைரக்ட் எலெக்ஷனாக பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பிரசிடென்ட்டை நம்ம வந்து
டைரக்ட் எலெக்ஷனாக கொண்டு வரோம். நல்லா ரிலேட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க, ஸோ அதை ரிலேட் பண்ணி அப்படி பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். தென் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இது சொல்லியிருந்தேன், ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷனல் பாடினா என்னென்னு கேட்டிங்க. அப்போ நான் சொல்லியிருந்தேன் சரத்துகள் இருக்கும், ஆர்டிக்கல் இருக்கும். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஆர்டிக்கல் இருக்கும். அப்படின்னா பஞ்சாயத்து கான்ஸ்டியூஷன்னா அப்போ அதுக்கு ஆர்டிக்கல் இருக்கணும்ல. ஆர்டிக்கல் 243 ஆர்டிக்கல் 243 ஓ வரைக்கும் கிட்டத்தட்ட 16, கிட்டத்தட்ட இல்லை கரெக்டாக 16 விஷயங்கள் ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த 16 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் எனக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறேன். எனக்குமே 16 டக்குன்னு கேட்டால் ஞாபகமாக வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எப்போயுமே வந்து ப்ரிலிமினரியில் வந்து ஒரு 4 ஆப்ஷனை வச்சு தான் நம்ம வந்து ப்ரிலிமினரி அட்டன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரினா பார்த்துக்கோங்க. இதில் இருக்குது கான்ஸ்டியூஷன்னா இந்த அமைப்பு, இந்த 3 டயர்னு சொன்னல அதுதான் கான்ஸ்டியூஷன். ஓகேவா? வில்லேஜ் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துங்கிறது தான் கான்ஸ்டியூஷன். கம்போசிஷன்னா என்ன, கம்போசிஷனான்னு கேட்குறோம்ல, அதை தான் சொல்கிறது. இந்த கம்போசிஷன் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியணும்னா வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குல்ல, தெரியுதா? சாரி, வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து எப்படி இருக்குன்னா 500 பேருக்கு ஒரு மெம்பர். ஓகேவா? அப்படின்னு வில்லேஜ் பஞ்சாயத்தை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? பஞ்சாயத்து யூனியன் வந்து 5000 பேருக்கு ஒரு மெம்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் 50000 பேருக்கு ஒரு மெம்பர். இந்த மாதிரி எத்தனை வார்டு இருக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறது வந்து இந்த இதில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம கம்போசிஷன் சொல்கிறோம். கான்ஸ்டியூஷன்ங்கிறது வந்து அமைப்பு, என்ன மாதிரி அமைப்பு, 3 அடுக்கு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கம்போசிஷனுங்கிறது வந்து இது. அதே மாதிரி நம்மளோட சீட் ஒதுக்கீடு சொல்கிறாங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். அதான் சொன்னேன்ல, பட்டியலினத்தவருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் 3 ஒரு பங்கு கொடுக்கணும், உமனுக்கு 3 ஒரு பங்கு கொடுக்கணும் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் 50% இருக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கேட்டால் 17 மாநிலங்களில் வந்து 17 மாநிலங்களில் பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து, ரிசர்வேஷன் எல்லாமே வச்சுட்டேன். இப்போ செலக்ட் பண்ணால் அவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்துங்கிறது வந்து 5 இயர்ஸ். இவங்களை கலைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், கலைக்க முடியும். இவங்களோட ஆட்சியை டிசால்வ் பண்ண முடியும். அப்படி டிசால்வ் ஆகும் பட்சத்தில் டிசால்வ் ஆகிறதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ரீஎலெக்ஷன் நடத்தணும். புரியுதா? டிசால்வ் ஆகிறதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ரீஎலெக்ஷன் நடத்தணும். டிசால்வ் ஆகிறதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டால் அது அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதை ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணிக்குவாங்க. ஒரு கிளியர் கட்டாக இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ப்ரொசீஜர் சொல்லுதோ அந்த ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் டிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து தான். இப்போ இன்கேஸ் 5 வருஷம் நடத்துறதுல கடைசி 6 மாதத்தில் டிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எலெக்ஷன் நடத்த தேவையில்லை. கடைசி 6 மாதத்தில் டிசால்வ் பண்ணுறாங்கன்னா ரீஎலெக்ஷன் நடத்த தேவையில்லை. அந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் அடுத்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம். இல்லை 5 வருஷம் பதவிக்கு வந்தோடனே 2 வருஷத்தில் டிசால்வ் பண்ணுறோன்னா அடுத்த ஒரு எலெக்ஷன் நடத்துவாங்க 6 மாதத்தில். அது இதுக்கு வரும். ஸோ 2.5 வருஷம் இதிலே முடிஞ்சிருக்கும். அவங்க எவ்வளோ நாள் ஆட்சியில் இருப்பாங்கன்னு பார்த்தா 2.5 வருஷம் தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ், அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு பஞ்சாயத்தோட பவர் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறது வந்து 243G. ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓகே, ஸ்லோவாக போகணுமா? ஃபைன், ஸ்லோவாக போகிறேன். இல்லை, நான் ஆக்சுவலாக இப்போ நான் இதை சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளாஸ் முடிக்கும் போது நான் ஏன் ஸ்பீடாக போனேங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் எல்லாமே சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஏன் ஸ்பீடாக போனேன் அப்படிங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு வந்து அதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. நான் பர்பஸாக தான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஏன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த சைடுக்கு தெளிவாக தெரியுதா உங்களுக்கு? ஸோ 243H பவர்ஸ் டு இம்போஸ் டேக்ஸ். டேக்ஸ் போட்டு தான், ஒன் ஆஃப் த இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து டேக்ஸ் தான். பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும், லோக்கல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், முனிசிபாலிட்டிஸ்க்குமே அதே தான். ஸோ அதுக்கு ஒரு பவர் கொடுக்கணும்ல, அதில் தான் 243Hல் வருது. 243I வந்து ஃபினான்ஸ் கமிஷன். இவங்களுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் நமக்கு நேஷனல் லெவலில் இருக்குல்ல, அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பஞ்சாயத்து லெவலில் இருக்குது. அது வந்து 243I. 243J வந்து ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? நீ செலவு பண்ணுற, அதை யார் ஆடிட் பண்ணுறது? அப்போ ஆடிட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க ஆடிட் பண்ணுவாங்க, அதான் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆடிட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து 243K எலெக்ஷன்ஸ் டு த பஞ்சாயத்து எலெக்ஷன் யார் நடத்துவா? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடத்தும். அது எப்படி நடத்தணுங்கிறத வந்து 243K சொல்லுது. 243L வந்து யூனியன் டெரிட்டரிக்கு அப்ளை ஆகும். ஓகேவா? யூனியன் டெரிட்டரிஸில் எப்படி பஞ்சாயத்து ராஜ் இருக்குமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் சொல்லுவார். பிரசிடென்ட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் உள்ள அந்த ஒரு விஷயத்தில் அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் 243M வந்து
சர்டென் ஏரியாஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நாகாலாந்து, மிசோரம் ஷெட்யூல் 5லையும் 6லையும் இருக்கக்கூடிய சில மாநிலங்களுக்கு, மெயினாக நார்த் ஈஸ்ட்டில் தான் இருக்கும் அது, ஓகேவா, அந்த மாநிலங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் செட் ஆகாது, ஓகேவா. அவங்கள ஒரு சில பேர் 2 தான் வச்சுருப்பாங்க, இல்லை 4 டயர்லாம் வச்சுருக்காங்க அவங்க, ஓகேவா. ஸோ அதாவது அதெல்லாம் என்ன அப்படின்னு போனீங்கன்னா அதுக்கு பேர் ரிசர்ச். எதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. சில ஏரியாங்களுக்கு வந்து பஞ்சாயத்து ராஜோட இது அப்ளை ஆகாது, 73rd அமெண்ட்மெண்ட்டோட இது அப்ளை ஆகாதுல்ல, அது வந்து என்ன ஆர்டிகல் கீழே வருது அப்படிங்கிற அளவுக்கு தான் கேள்வி இருக்கும், ஓகேவா. இங்கே யாரும் உங்களை பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸோ எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸோ படிக்க சொல்லலை, சிலபஸில் அவனுக்கு கொடுத்துருக்கேன், நீ பேசிக்காக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ கண்டினியூஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ் அண்ட் பஞ்சாயத் 243 எண் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வந்து 1993 இருந்து தான் நமக்கு இந்த 73rd அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு, ஓகேவா. அப்போது அதுக்கு முன்னாடி நிறையா பஞ்சாயத்து ராஜ் இருந்துச்சுல, ஓகேவா. அவங்க வந்து ஏதோ ஒரு லா வச்சுருந்துருக்காங்க, ஸ்டேட் அசம்பிளியில் வச்சுருந்துருக்காங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அவங்க வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அதை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு அவங்க 73rd அமெண்ட்மெண்ட்டையே ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1 இயரில், ஓகேவா, 93 94க்குள்ளே 73rd அமெண்ட்மெண்ட்டை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் அவங்க லாவில் வச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அபாலிஷ் ஆயிரும். அதான் சொல்கிறாங்க கண்டினியூஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ் ஆஃப் பஞ்சாயத் அண்ட் பஞ்சாயத்ஸ், ஓகேவா. அதுக்கடுத்து 243 கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட், அதாவது நம்மளோட கோர்ட் இருக்குல்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இதோட எலக்ட்ரல் விஷயங்களை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 16 விஷயம் இருக்குது. இந்த 16 விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணால் நல்லது. ஏன்னா ஹைலி பொட்டன்ஷியல் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டால் அது ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க, அந்த கொஸ்டின் நம்ம அடுத்து பார்ப்போம். பட் ஹைலி பொட்டன்ஷியல் ஏரியா கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்காக கேட்கலாம், இல்லை ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணி கீழே எல்லாத்தையும் கொடுத்து இது எதை பற்றி சொல்லுதுன்னு கேட்கலாம். இதை நான் எப்படி சில விஷயங்கள், அதாவது 16 ஞாபகம் வச்சுக்கிறத விட கிட்டத்தட்ட 10 கிட்ட நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்தே நம்ம கொஞ்சம் எலிமினேஷன் டெக்னிக்கில் போயிடலாம். அதுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ், எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கை நான் சொல்கிறேன். இப்போ 243 எடுத்துக்கோங்க. ஓங்கிற ஒரு சவுண்ட் இருக்குல்ல, அதை வந்து கோர்ட் அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. கோர்ட். அப்போ 243 கோர்ட் தலையிடக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் 243 கே அந்த இக்கு சவுண்ட் இருக்குல்ல, எலெக்ஷன் கே. ஸோ அப்படி அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 243 ஹச், ஓகேவா. பவர் டு இம்போஸ் ஹச்ஓஎஸ்சி ஹோஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் ஐடியா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக உள்ளது நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். என்னென்ன டெஃபினிஷன், கிராம் சபா கன்ஸ்டியூட் பண்ணணும், அதுக்கடுத்து கம்போசிஷன் கொடுக்கணும், அதுக்கடுத்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட் சொன்னதுக்கப்புறம் டியூரேஷன் மென்ஷன் பண்ணணும், டிஸ்குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணணும், பவர் அத்தாரிட்டி வரணும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன் கேட்டால் ஆமாம் இம்பார்ட்டன் 14 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக நானே டெஸ்ட் சீரிஸில் இதில் இருந்து கேள்வி கேட்பேன், ஓகேவா. நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுத போகும்போது இதுலேருந்து நிறைய கேள்வி வரும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 40 ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. எதை பற்றி, இந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 40 டிபிஎஸ்பியில் நமக்கு பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நான் இப்போ இதிலேயே வந்துட்டு நான் இந்த ஸ்லைட்ஸ்லேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் எழுதவும் இல்லை, நான் நிறைய விஷயங்கள் சொல்லவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லணும்னா யாரெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், யாரெல்லாம் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நான் சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்டிஏ, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அதுதான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இதோடைய கிராம ஊரக வளர்ச்சி முகமை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீ கலெக்டர் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா தெரியும், ஓகேவா. அவங்க தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, எதுக்கு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இதுக்கு அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு பார்ப்பாங்க. பஞ்சாயத்து யூனியனுக்கு யூனியன் ஆஃபீஸ்னு உங்கள் ஊரில் ஒரு யூனியன் ஆஃபீஸ் இருந்திருக்கும், அதில் பிடிஓன்னு ஒருத்தர் இருந்திருப்பார், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு. அவர் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பு. அவர் கீழே டெப்டி பிடிஓ இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு விஏஓ இருப்பார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். நம்ம குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாம் எழுதி போகிறோம்ல, அது இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நான் ஸ்லைட்லேயும் சொல்லலை, நான் சொல்லவும் இல்லை. அப்போ நீங்கள் இதை எங்கே படிக்கிறது? நோட்ஸில் படிக்கணும். நோட்ஸ் என்னது? நோட்ஸுங்கிறது நான் கொடுக்குற ஸ்லைடா? நான் கொடுக்குற ஸ்லைட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்தா நீங்கள் பாஸ் ஆகிடலாமா? முடியாது, ஓகேவா. யாரோ கேட்டிருந்தீங்கல்ல நோட்ஸோட பர்பஸ் என்ன? பர்பஸ் ஆஃப் நோட்ஸ் என்ன? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு நோட்ஸுக்கோட பர்பஸ் என்ன? anyone can say actual purpose of notes என்னது? yes of course, revision first and foremost and only purpose. என்ன கேட்டா ஒரு நோட்ஸோட ஒன்லி பர்பஸ் வந்து ரிவிஷன் மட்டும்தான். நீங்கள் அந்த நோட்ஸ் வச்சு கிளாஸ் எடுக்கக்கூடாது. நோட்ஸுக்கு முன்னாடி தான் அண்டர்ஸ்டாண்ட், புரிகிறதுங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நோட்ஸுக்கு முன்னாடி.
ஓகே, ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, வந்து பர்பஸ் வந்து ரிவிஷன் தான். நீங்கள் கிட்டத்தட்ட ஆப்டிடியூடை தவிர்த்து 9 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. ஓகேவா, இந்த 9 சப்ஜெக்டை நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட நோட்ஸ் இப்போ ஒன்றுமே இல்லை, இதுக்கு மட்டுமே நான் வந்து இந்த கிளாஸுக்கு மட்டுமே ஒரு 14-17 ஸ்லைடு போட்டிருப்பேன். ஓகேவா, கிட்டத்தட்ட நான் ஒரு 25 கிளாஸ் எடுப்பேன். அப்போ நான் ஒரு 200 ஸ்லைடு போடுவேன். 200 ஸ்லைடு உட்காந்து ரிவைஸ் பண்ணுவீங்களா? என்னோட ஸ்லைடு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ரிவைஸ் பண்ணுவீங்களா? முடியாது. இப்போ நான் புக்கு சொல்லுவேன், எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் படிக்கணும் சமைச்சிருக்கல அப்படி இப்போ நான் சொல்ல போகிறேன். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 45லேருந்து 50 பக்கம் இருக்கும். எதுக்கு? பஞ்சாயத்து ராஜுக்கு மட்டும் சொல்கிறேன் நான். அப்போ ஒரு புக்கை பார்த்து இதான் ஒரு பேப்பர், ஒரு A4 ஷீட்டில் ஓகே பஞ்சாயத்து ராஜ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ப்பா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு பஞ்சாயத்து ராஜுக்கு மட்டுமே நீங்கள் 10 பக்கம் எழுதுனீங்கன்னா எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது? அப்போ பாலிட்டிக் மட்டும் வந்துடும், 200 பக்கம் வந்துடும். பாலிட்டிக் மட்டும் 200 பக்கம்னா ஹிஸ்ட்ரிலாம் இன்னும் பெரிய சப்ஜெக்ட்டு. அப்போ கிட்டத்தட்ட 1000 பேஜஸ் மேலே வந்துடும். நீங்கள் அப்படி ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் நோட்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு புக்கை பார்த்து அப்படியே ரெடி பண்ணுறதோ இல்லை ஸ்டாஃப் சொல்கிறத வச்சு அப்படியே எழுதுறதுக்கு பேர் நோட்ஸ் கிடையாது. அதுக்கு பேர் இன்னொரு மெட்டீரியல். அதுக்கு பேர் இன்னொரு மெட்டீரியல், இன்னொரு புக்குன்னு கூட வச்சுக்கோங்க அதுக்கு பேர். ஓகேவா, அதுக்கு பேர் இன்னொரு மெட்டீரியல்னா அது பேர் ஓகே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எப்படி சார் நோட்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வேகமாக வேறு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுனால வேகமாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் வந்து 2 hours இருக்கும். பட் நமக்கு டெமோ கிளாஸுங்கிறதுனால இது வந்து 1 hour. ஓகேவா, இது வந்து 2 hours இருக்க வேண்டிய கிளாஸை நான் வேகமாக ஒரு 1 hourல சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு கிளாஸும் முடிஞ்சோன்னே நான் வந்து மென்ஷன் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சமச்சீர் கல்வியில் இப்போ இந்த டாப்பிக்லாம் வந்து தமிழ் சமச்சீர் கல்வி புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது நம்ம புக்கு வச்சுருக்கீங்க, நம்மளோட புக் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 225லேருந்து 256 யூனிட் ஒன்று இருக்குது. ஓகேவா, இந்த யூனிட் ஃபுல்லாக நீங்கள் வந்து டிஎன்பிசி அகாடமி புக் வச்சுருந்தீங்கன்னா ஓகேவா, இது வந்து தமிழுக்கு சொல்கிறேன் நான், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஓகேவா, டிஎன்பிசி அகாடமி புக்கில் இல்லை நான் சமச்சீர் கல்வி புக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னென்ன யூனிட் படிக்கணுங்கிறது நம்மளோட வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ல இருக்கும். வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வச்சுருந்தீங்கன்னா அதை பாருங்கள். இல்லைன்னா கூட நான் சமச்சீரில் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்லிடுறேன். புது புக்கு நியூ புக்கில் 6, 9, 11. ஓகேவா, ஓல்டு புக்கில் 12ஆம் வகுப்பு. ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய சிலபஸை வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா, இந்த கிளாஸ் முடித்ததுக்கு நீங்கள் ரீட் பண்ணணும். அதில் முனிசிபாலிட்டி ரீட் பண்ண வேண்டாம். பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அதிலே பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டியை பற்றி இவ்வளோ விஷயங்கள் இல்லாட்டியுமே பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி 1947 3 tier கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். அதில் டூ யூ நோங்கிற ஒரு காலமும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து தமிழ் புக்கு வச்சுருக்கவங்களுக்கு. ஓகேவா, தமிழ் புக்கு டிஎன்பிசி அகாடமி புக்கு வச்சுருக்கவங்களுக்கு இது. இல்லை நான் சமச்சீர் கல்வி புக்ஸாக கையில் வச்சுருக்கேன், ஸ்கூல் புக்ஸை கையில் வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு நியூ புக்கில் 6வது, 9வது, 11வது, ஓல்டு புக்கில் 12வது பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணதே அதில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எஸ், இன்னும் 2-3 புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணி ரிசர்ச் பண்ணி படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் கிளாஸை எடுக்கிறோம். அவ்வளோ டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. இதே இங்கிலீஷ் புக் வச்சுருக்கவங்க வந்து சேம் இந்த டிஎன்பிசி அகாடமி புக் வச்சுருக்கவங்க வந்து 200 தெரியுதா 208லேருந்து 265 இந்த பேஜஸ் நீங்கள் ரீட் பண்ணணும். இதில் முனிசிபாலிட்டி படிக்க தேவையில்லை, படிக்காதீங்க. லோக்கல் கவர்மெண்ட் மட்டும் ரீட் பண்ணுங்கள். இதே நோட்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஓகேவா, நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஸோ இதில் புரிஞ்சிச்சா? அதே மாதிரி இல்லை நான் வந்து சமச்சீர் கல்வி புக் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சேம் அதே தான். 6வது, 9வது, 11வது அண்ட் 12வதுல உங்களுக்கான இதோட நோட்ஸ் இருக்குது. அதில் லோக்கல் செல் கவர்மெண்ட்டில் பஞ்சாயத்து ராஜ் மட்டும் படிங்க. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, என்னோட வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ஸ் போயிடணும். ஓகேவா, கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் சரசரன்னு ஒரு ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ ஆர் கரெக்ட். ஓகேவா, எப்பயுமே ஒரு கொஸ்டின் ஆன்சர் என்ன பார்க்கணும்னா விச் ஆஃப் த எஸ் இங்கிலீஷ் புக் ஃப்ரம் அகாடமி தான் சொல்லியிருக்கேன். 208லேருந்து 265 வரைக்கும் பேஜ் நம்பர் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஓகேவா ரவி? ஃபைன். முனிசிபாலிட்டி பார்க்க வேண்டாம். ஸோ இந்த கொஸ்டின் இப்போ நான் ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த கொஸ்டின் மட்டும் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். 1 only. ஓகே, எஸ், ஆப்ஷன் இஸ் ஏ. என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வரக்கு முன்னாடி ஒரு த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பற்றி கேட்டிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? இட் ஆல்சோ கண்டக்ட் த எலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் யார் கண்டக்ட் பண்ணுவா?
எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனே கிடையாது. ஸோ 2 கிடையாதுங்கிறப்பயே ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் போயிடும். ஏன்னா அதில் 1 and 2 2ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, புரியுதா? போயிட்டா இப்போ என்ன இருக்குது, 1 only none of the above. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சூப்பர்வைசஸ் அண்ட் கண்டக்ட்ஸ் எலெக்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து. அதான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோமா. ஸோ ஆன்சர் இஸ் ஏ, 1 only. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ கிளாஸை கவனிச்சிருக்கீங்க, முன்னாடி படிச்சிருப்பீங்க. மேபி என் கிளாஸ் இப்போ கவனிச்சதுனால தான் உங்களுக்கு நிறைய வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், முன்னாடியே படிச்சிருக்கீங்க. பட் எதாக இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லது, நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 73வது சட்ட திருத்தம் என்னென்னலாம் கொண்டு வந்துச்சு? ஸோ நமக்கு தெரியும், 1 கண்டிப்பாக இருக்குது, பில்டிங்கை 3 tier சிஸ்டம் 3 அடுக்கு முறை கொண்டு வரணுங்கிறது 73ஆம் அமெண்ட்மெண்ட்டில் சட்டமாக்கப்பட்டிருக்கு. ஆமாம். ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் உமன், ஆமாம். எவ்வளோ சீட்ஸு, 33%, 1/3 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரு 17 மாவட்டங்களில் மட்டும்தான், இன்னும் 17 மாநிலங்களில் மட்டும்தான் 50% இருக்குது. ஓகேங்களா? இன்னும் நிறையா மாநிலங்களில் 50%லாம் கொடுக்கல. ஃபைன். ஸோ அது அடுத்து வித்ட்ராவல் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் டு ஹோல்ட் எலெக்ஷன் டு த பஞ்சாயத்து. அரசாங்கத்துடைய பவரை வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கு இந்த 73. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசாங்கமே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாது, எலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணும். ஸோ 3 is an அவுட் அண்ட் ரைட் வேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ 3 தப்புனாலே பியும் தப்பு சியும் தப்பு, கரெக்டுங்களா? 3 தப்புனாலே பியும் தப்பு சியும் தப்பு. எனக்கு 2 கரெக்டுன்னு தெரியும். ஆப்ஷன் 2 இஸ் ரைட். ஸோ ஆப்ஷன் டி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. புரிஞ்சா? ஸோ அடுத்த கொஸ்டின் சர்ச்சன் போயிடலாம். இதை நாளையும் வந்து மேட்ச் பண்ணணும். ஓகேவா? பல்வந்த் ராய் மெஹ்தா கமிட்டி என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு அவர் எதுக்காக ஒரு 2 கமிட்டி ஒரு 2 விஷயங்களை வந்து ஆராயறதுக்காக, அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்காக தான் அவர் பல்வந்த் ராய் மெஹ்தாவே வந்து இது பண்ணியிருப்பாங்க. எஸ், ஆப்ஷன் இஸ் சி. அது என்னென்னா, டு எக்ஸாமின் த ஒர்க்கிங் ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் நேஷனல் எக்ஸ்டென்ஷன், இது 2யும் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு தான் பல்வந்த் ராய் மெஹ்தாவே வந்திருப்பார். உங்களுக்கு அது தெரிஞ்சிட்டாலே ஏ இஸ் 3ங்கிறது என்ன ஆப்ஷன் சி. மித்த எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உட்காந்து ஒன்று ரீட் பண்ண தேவையில்லை, ஒன்று பார்க்குறோம், ஓகே ஒன்று முடிஞ்சு. டைம் கன்சூமிங் காம்படிட்டிவ் எக்ஸாம், டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து செட்டிங் அப் வில்லேஜ் பஞ்சாயத்து அஸ்டேட் விச் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து உருவாக்குறது எந்த பார்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில்? 243 243 வரைக்கும் தான் நம்ம கான்ஸ்டியூஷன், கரெக்டாக? ஃபைன். ஸோ இந்த மாதிரி டேரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி தான். ஸோ இந்த கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ டைம் வந்து கிட்டத்தட்ட முடிய போது 2 minutes மட்டும், ஒரு 2 minutes நம்ம அதை பார்த்துருவோம் என்னென்னு வேகமாக. நீங்கள் கிளாஸ் அதுக்கடுத்து வந்து ஆன்லைன் யூடியூப்லேயும் இருக்கும், நம்மளோட வெப்சைட்லேயும் நாளைக்கு எடிட் பண்ணி போட்டுருவாங்க. கிளாஸ் உட்காந்து பொறுமையாக பார்த்து நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? அவசரப்பட வேண்டாம். எந்திரிச்சோன்னு நடக்கக்கூடாது, தவக்கணும் நடக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 2வது, இது வந்து இன்டீரியர் டாபிக் எடுத்து நான் டெமோ கிளாஸ்க்காக போட்டிருக்கேன். ஓகேவா? இனிஷியல் கிளாஸஸ் நான் முதல்லேருந்து எடுக்கிறதுனா ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்லேருந்து வருவோம். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். 27ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் கவனிக்கிறவங்க வந்து கவலையே படாதீங்க. 27ஆம் தேதியில் கிளாஸ் கவனிக்கிறவங்க வந்து இதில் நோட்ஸே எடுக்க வேண்டாம். ஓகேவா? இல்லை நான் யூடியூப்பில் தான் பார்க்க போகிறேன் உங்களோட வீடியோஸ் அப்படிங்கிறவங்க இதில் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12 கேள்விகள் இதில் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷனில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபாஸ்ட்டாக ஏதாவது இம்பார்ட்டன்ட் டவுட், கிளாஸுக்குள்ளே இருக்க டவுட், இப்போ நான் நடத்துகிற கிளாஸஸில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா சரச்சரன்னு கேளுங்க பார்ப்போம். அதோட கிளாஸஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இருக்கா? இந்த கிளாஸ் அஃப்கோர்ஸ் வேகாக தான் இருந்திருக்கும். நீங்கள் போயிட்டு நான் சொன்ன பேஜஸ்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த போலிங் போட்டுருங்க. ஓகே, நோ டவுட்ஸ். அம்சிகா நோ டவுட்ஸ் சொல்லியிருக்கீங்க. நான் சொன்ன பேஜஸை ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட் வரும், அதை எழுதி வச்சுக்கோங்க, அதை வந்து கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுக்குறதே அதுக்காக தான். கிளாஸை நிறையா கவர் பண்ணியிருப்போம். பாஸ் பண்ணி நோட்ஸ் எழுதிக்கோங்க. நோட்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறதே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்படி தான் நீங்கள் ரெடி பண்ணணும். மாடல் நோட்ஸ் நான் உங்களுக்கு கிளாஸில் அடுத்த கிளாஸில் காம்பேன், மென்டர்ஷிப்பில் காம்பேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ போலிங் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் லீவ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டக்குன்னு கேளுங்க. கொஸ்டின் தமிழ் மீடியம் அவைலபிள். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக எனக்கு ஆப்டிடியூட் கிளாஸ் இருக்க வேண்டியது இல்லையா? எனக்கு வந்து ஆப்டிடியூட் கிளாஸ் இருக்க வேண்டியது கடைசி மூமெண்ட்டில் மாறினதுனால தான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தமிழ்லேயும் வரும், டோன்ட் வரி. தமிழ்லேயும் கொஸ்டின்ஸ் வரும், எல்லா கொஸ்டின்ஸுமே தமிழில் வரும். நான் ஒரு 250 கொஸ்டின்ஸ் தமிழ் இங்கிலீஷ்லேயே வச்சுருக்கேன். அதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, டோன்ட் வரி. வேறு ஏதாவது டவுட்ஸ்? ஸோ இன்னும் அகைன் என்னன்னு சொல்கிறேன், இது வந்து டெமோ கிளாஸ். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஹீட்டை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த கிளாஸஸ். ஓகேவா?
ஒரு குவாலிட்டி இப்படி தான் இருக்கும், ஸ்லைடு இப்படி இருக்கும், இப்படி நடத்துவாங்க, இந்த மாதிரி ஸ்டாஃப் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக டெமோ கிளாஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓ, அது நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஃபைன். வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது நீங்கள் படித்தா போதும். வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் ஓல்டு அண்ட் நியூ இல்லை. வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் ஆல்ரெடி போன கிளாஸ் லிங்க்கில் இருக்குது, நம்ம யூடியூப் லிங்க் இருக்கும். ஸோ அதில் பாருங்கள். பாலா, புரியுதா உங்களுக்கு? வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் போத் நியூ அண்ட் ஓல்டு புக் படிக்கணுமா? சப்போஸ் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ல ஒரு இடத்துல நியூன்னு கொடுத்துருந்தா அதை நியூவை தான் படிக்கணும். ஓல்டுன்னு கொடுத்துருந்தா ஓல்டு தான் படிக்கணும். அதை நாங்கள் ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்துருப்போம். ஓகேவா? பிபிடி ஸ்லைட்ஸ் இங்கிலீஷில் இல்லையா? கலந்து தான் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழில் மாறி மாறி தான் இருக்கும். இனிமேல் வரக்கூடிய ஸ்லைட்ஸில் அப்படி தான் இருக்கும். பியோர் இங்கிலீஷாகவும் பியோர் தமிழாகவும் இருக்காது. அண்ட் அகெயின் ஸ்லைட்ஸை கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நான் போடுற ஸ்லைடை தே வில் கிவ் யூ. பட் ஸ்லைட்ஸை வச்சு படிக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க. உங்களோட நோட்ஸ் தான் நீங்கள் படிக்கணும். நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேயே www.tnpc.academy வந்தீங்கனாலே அங்கே நீங்கள் புக்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் டெலிவரி பண்ணிடுவாங்க பை கொரியர். இல்லைனா நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேரில் அகாடமியில் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு அந்த நம்பர்ஸ் இருக்குது. முதல்ல வெப்சைட்டில் போய் பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ண போகிறீங்க, என்னென்னு போய் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ டூ தட். தட் இஸ் அ ப்ரொவிஷன். யூ கேன் ஆர்டர் ஆன்லைன். ஒரே விஷயம் ஒன்றே மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேர் பயப்படுற மாதிரி இருக்குது. பாலிட்டியை பற்றி தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நீங்கள் எக்ஸாம் அந்த 6 மாதம் கோர்ஸ் முடியும் போது பாலிட்டிக்கு நான் பொறுப்பு. நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு சார் இந்த கொஸ்டின் நீங்கள் நடத்தவே இல்லை, நீங்கள் அப்படி இருந்தால் என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. ஃபைன். ஓகே, கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். see you next week. Thank you.